வயதுல மூத்தவர்கள், தாய் தகப்பன், நமக்கு மேல வயதுல மூத்தவர்கள், மூப்பர்கள், சபை மூப்பர்கள், இப்படியாப்பட்ட அநேக நபர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பாங்களா? கனம் பண்ணுவார்களாம். அல்லேலூயா. வயது சென்றவர்களை கனம் பண்ணுவார்கள். நீங்க நம்ம குடும்பத்துல அப்படி இருக்கா? கொஞ்சம் படிச்சுட்டா போதும், கொஞ்சம் திறமை வந்துட்டா போதும், அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்ல, அண்ணனை மதிக்கிறது இல்ல, அக்காவை மதிக்கிறது இல்ல, சொந்த பந்தங்களை மதிக்கிறது இல்ல, மாமியாரை மதிக்கிறது இல்ல, மாமனாரை மதிக்கிறது இல்ல, மருமகளை மதிக்கிறது இல்ல, ஒருவரை மதிக்கிறது இல்ல. அல்லேலூயா. அதனால சொல்றாரு, முதிர் வயதுள்ளவர்களை, உனக்கு மேல வயதுல மூத்தவர்களை நீ கனம் பண்ணினா நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. முதிர் வயதுள்ளவர்களை மதிங்க, கனம் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. அவர்கள் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிங்க. அவர்கள் எதை சொன்னாலும் உங்க நன்மைக்கு தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்க டீச்சரை கனம் பண்ணுங்க, உங்க வாத்தியாரை கனம் பண்ணுங்க, உங்களுக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரிகளை கனம் பண்ணுங்க, உங்க ஊழியக்காரரை கனம் பண்ணுங்க, ஊழியக்காரர் குடும்பத்தை கனம் பண்ணுங்க. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் செய்கிற காரியம்.